அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சூப்பரான முஸ்லீம் ஸ்டைலில் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு உண்டான 2 பொடிகள் தயார் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் இந்தியன் பிரியாணி மசாலா பவுடர், அதுக்கப்புறம் அரேபியன் ஸ்டைலில் மந்தி பிரியாணி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் பிரியாணி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிராம்பு 8 கிராம் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் பட்டை, இது வந்து சிலோன் பட்டை. இந்த பட்டை வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். நாம அளவு வந்து நீங்கள் கரெக்டான ஒரு அளவில் போடணுங்க. கிராம்பு 8 கிராம், பட்டை 10 கிராம், ஏலக்காய் வந்து 12 கிராம். ஏலக்காய் வந்து பச்சை ஏலக்காவா, நல்லா பெரிய ஏலக்காவா இருக்கணும். அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ 5 எடுத்துக்கலாங்க. சோம்பு 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மல்லி வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். பொருட்கள் வந்து நீங்கள் நல்லா தரமான பொருட்கள் போட்டால் தான் உங்களுக்கு அது பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ணும் போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர்லேருந்து மசாலா பவுடர் எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்குங்க. இதுதான் வந்து இந்தியன் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ நல்லா அரைச்சிடலாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ இதை நாம் ஒரு தடவை சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துடலாங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பிரியாணி பவுடர் ரெடி பண்ணும் போதே உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்பாங்க, பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு. இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சளிச்சதுக்கப்புறம் கடைசி இந்த மாதிரி இருக்கிறதை நம்ம இன்னொரு தடவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி சளிச்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு இந்தியன் பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரேபியன் மந்தி மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஜாதி பத்திரிங்க. ஜாதி பத்திரி வந்து இப்படிதான் இருக்கும், ஒரு லைட் பிங்க் கலர்ல இருக்கும். ஒரு ஜாதி பத்திரி நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் 1 சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் சுக்கு 1 துண்டு, இந்த மாதிரி 1 துண்டு சுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 8 பச்சை ஏலக்காய். அப்புறம் நம்மளோட சுண்டு விரல் அளவு வந்து பட்டை சேர்த்துக்கலாங்க. இதுவும் சிலோன் பட்டை தான். அதுக்கப்புறம் நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். அதுக்கப்புறம் ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கிராம்பு 8 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் ட்ரை லெமன். ட்ரை லெமன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயே இப்போ கிடைக்கிதுங்க. இல்லாட்டி வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வச்சுருக்க எல்லா பெரிய மொத்த கடைகள்லையும் நமக்கு ட்ரை லெமன் கிடைக்கிதுங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் ட்ரை லெமன் கிடைக்கல அப்படின்னா நீங்களே வீட்டில் இதை தயார் பண்ணலாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு லெமன் எடுத்து சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஐஸ் வாட்டரில் 1 நிமிஷம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து மொட்டை மாடியில் காய வச்சுருங்க. ஒரு 3 நாள் நல்லா சூரிய வெளிச்சத்தில் இருக்கட்டும். சப்போஸ் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்லேயும் உங்கள் லைட்டுக்கு கீழே அதை அப்படியே வச்சிருங்க. அந்த லைட் வெளிச்சம் பட்டு அது நல்லா அப்படியே ட்ரை ஆகி உங்களுக்கு ட்ரை லெமன் ரெடி ஆயிடுங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி டவா வச்சு இப்போ மஞ்சத்தூள், ட்ரை லெமன் இது 2 மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறேங்க. இதோட வாசம் லேசாக வர ஆரம்பிக்கும் போது நான் வந்து இந்த ட்ரை லெமனை சேர்த்துக்கிறேன். அதோட இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்கும் போது உங்களுக்கு வாசம் கமகமன்னு வரும், இந்த மாதிரி புகை வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க, கருக விட்டுற வேணாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிடுறேங்க போட்டு. இதையும் நீங்கள் வறுத்து அரைக்கும் போது இதோட வாசம் அவ்வளோ வேற லெவலில் இருக்குங்க. இப்போ நல்லா நாம் வந்து பவுடர் பண்ணிடலாங்க. இதோ இந்த மாதிரி பவுடர் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 பொடிகளையுமே கண்டெய்னரில் போட்டுடலாங்க. இது வந்து இந்தியன் பிரியாணி மசாலா பவுடருங்க. இதை நான் ஒரு கண்டெய்னரில் போட்டுறேன். பொதுவாக வந்து மிளகாய் தூளை இதோட நீங்கள் சேர்த்து வந்து அரைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அரைக்கும் போது உங்களுக்கு பிரியாணி பண்ணும்போது அந்த கலர் காம்பினேஷன் கரெக்டாக வராது. ஸோ தனியாக தான் எப்பயுமே மிளகாய் பொடியை அரைச்சி வச்சுக்கணும்.
இது வந்து காஷ்மீரி மிளகா வாங்கி இதை வந்து பொடி பண்ணதுங்க. இது வந்து காஷ்மீரி மிளகா பொடி. பார்க்கும்போது எவ்வளோ ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க தனித்தனியா போடும் போது கரெக்டா இருக்கும். டெமோ காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து பிரியாணி மசால் பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பிரியாணி மசாலா கரெக்டா கிடைச்சிருச்சு பாத்தீங்களா. இதே நம்ம பொருட்கள் எல்லாம் அரைக்கும் போதே நீங்க மிளகாவத்துல சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டான ஒரு ப்ராப்பர் கலர் வராதுங்க. ஸோ நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் ரெண்டுமே ஒன்னா கலந்துக்கிட்டா அது ரொம்ப ப்ராப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பிரியாணி மசாலா பவுடரை வந்து இன்னைக்கு வந்து முட்டை பிரியாணி செஞ்சு பார்த்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. அதோட கிளிப்பிங்க நான் வந்து வீடியோட எண்ட்ல சேர்த்திருக்கேன் பாருங்க. இந்த அரேபியன் மந்தி பிரியாணி மசாலா பவுடர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல எப்படி பிரியாணி பண்றதுன்ற வீடியோவை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த 2 பிரியாணி மசாலா பவுடரையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நமக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு டிராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.